ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்கு, சப்போர்ட் எடுக்குமா, நமக்கு ஏதாவது ஆல்ரெடி ஃபைன் த பாட்டமில் பார்த்துருக்கோம், அது மாதிரி ஏதாவது சிக்னல் கொடுத்துருக்கா, பாட்டம் ஃபார்ம் பண்ணுதா, இல்லை எந்த செக்டாரில் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த செக்டாரை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், லாங் டேர்முக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம், எது லோ ரிஸ்க் பை, எது ட்ரேடிங்க்கு இருக்குது, எல்லாத்தையுமே இந்த டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். கூட வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது, டர்ன் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் ஆஸ் யூஷுவல் டாப் டவுன் அப்ரோச் பண்ண போகிறோம். வேர்ல்டு மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட், செக்டார்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் எதனா இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டாக்ஸில் ஆல்ரெடி நம்ம சொன்னது அவந்தி ஃபீட்ஸு, வேதந்தா லிமிடெட், சிஎஸ்பி பேங்க்கு, ப்ளஸ் ஐடி செக்டார் பார்க்க போகிறோம். ஐடி செக்டார் ப்ளஸ் ஐடி ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்றதை நம்ம இப்போது அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம், ஏன் நம்ம ஐடி செக்டார் ஐடி ஸ்டாக்ஸ் எடுத்துருக்கோன்ட்டு. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் மந்த்லி 60 கிட்ட சப்போர்ட் எடுக்க போகுது. இந்த இடத்துல 60ல் சப்போர்ட் எடுக்கலாம். வீக்லி பார்த்தீங்கன்னா வீக்லி 40ல் RSI 40ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே ஒரு முறை கீழே போய் எடுத்திருக்கு, இங்கேயும் எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் இதுக்கு மேலே போச்சுன்னா அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டு டவ் ஜோன்ஸ் அதனுடைய டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சிடுச்சு, அட்லீஸ்ட் சைட்வேஸ் இல்லைன்னா மார்க்கெட் டர்ன் ஆகிறதுக்கான சான்ஸு இருக்கும். நெக்ஸ்ட்டு யூகே மார்க்கெட். யூகே மந்த்லி பார்த்தீங்கன்னா இதுவும் RSI 60க்கு மேலே இருக்குது, புல்லிஷ் ஜோன் தான். வீக்லி மார்க்கெட் மறுபடியும் கீழே இருந்து மறுபடியும் 60 கிராஸ் பண்ண 60 கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுவும் சைட்வேஸ் ஓவர். இது விக்ஸு அதிகமாகவே தான் இருக்குது. ஜெர்மனி மந்த்லி பார்க்கலாம். மந்த்லி 60க்கு லைட்டாக கீழே வந்திருக்கு, பட்டு RSI 40ல் மேலே போயிடுச்சு, சப்போர்ட் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் எந்த மார்க்கெட் வருது? S&P 500 மந்த்லி பாருங்கள், மந்த்லி 60க்கு அபோவ், வீக்லி 40ல் சப்போர்ட் இருக்குது. சேம் இங்கேயும் 40 சப்போர்ட், இங்கேயும் 40 சப்போர்ட். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். மந்த்லி நாஸ்டாக் நல்லா பாருங்கள், மந்த்லி அபவ் 60, இந்த 60ல் சப்போர்ட் எடுத்த பிறகு எவ்வளோ மேலே போயிருக்கு. ஸோ அடுத்து வீக்லி 40ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுக்கு மேலே போனால் இதுவும் புல்லிஷ் ஜோனாக மாறும். ஹான்சங் மந்த்லி ஜஸ்ட் 60 கீழே வந்திருக்கு, வீக்லி 40ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ நம்ம நிஃப்டிக்கு வரும். இப்போது ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் வைஸ் சப்போர்ட் ஜோனில் இருக்குது. நம்ம நிஃப்டி எங்கே இருக்குது? நமக்கும் நிஃப்டி நியர் சப்போர்ட் ஜோன், மந்த்லி 40 கிட்ட இருக்குது. மேபி இது கன்சால்டேட் ஆகிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது, மற்ற வேர்ல்டு மார்க்கெட்லாம் சப்போர்ட் ஜோனில் இருக்கும்போது. வீக்லி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, எல்லாமே டோஜி கேண்டல்ஸாகவே வந்துக்கிட்டு இருக்கு. டெய்லி பார்க்கலாம். டெய்லி நிறைய RSI டைவர்ஜென்ஸ் இருக்குது, மல்டிபிள் டைவர்ஜென்ஸ்னால் என்ன அதை பாருங்கள். RSI பாருங்கள், மேலே மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ப்ரைஸ் டவுன் ஆகிட்டே போகுது. ஸோ மல்டிபிள் டைவர்ஜென்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ப்ளஸ் இதுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த ட்ரெண்ட் லைனை மேலே கிராஸ் பண்ணணும் நமக்கு. கூடவே இது இன்னொரு பாட்டம் சின்ன சின்ன பாட்டம் ஃபார்ம் பண்ணுது, நல்லாவே கிளியராக டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணலாம். இல்லைன்னா RSI 40க்கு மேலே போயிட்டு அந்த இடத்துல ரேஞ்ச் ஷிஃப்ட் நடக்கலாம். இதெல்லாம் வந்தால் இன்னும் கன்ஃபர்மேஷனுக்கு நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் கிடைக்கும். ஓவரால் வேர்ல்டு மார்க்கெட் சப்போர்ட் ஜோனில் இருக்குது. நிஃப்டி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கு கன்ஃபர்மேஷன் தேவை, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கான டைவர்ஜென்ஸ் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது, டைவர்ஜென்ஸ் நிறைய கூட வரலாம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். நமக்கு RSI ரேஞ்ச் ஷிஃப்ட் தேவை, இல்லை இன்னும் நல்லா மேலே போய் அடுத்த பாட்டம் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பாருங்கள், மந்த்லி 40 கிட்ட சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது.
வீக்லி பெரிய வந்து டோஜி கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே ஸ்பின்னிங் டாப், அடுத்து டோஜி. ஸோ டெய்லியில் 48க்கு மேலே போச்சுன்னா நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸில் இருக்கு. நெக்ஸ்ட் செக்டார்ஸை பார்க்கலாம். செக்டார்ஸ் ப்ரைவேட் பேங்க் 40 கிட்ட வந்தாச்சு. மந்த்லி 40 சப்போர்ட் ஜோனுக்கு வந்தாச்சு. வீக்லி எல்லாமே டோஜி கேண்டல்ஸாகவே இருக்கு. பிஎஸ்யூ பேங்க் மந்த்லி 60க்கு லைட்டாக கீழே டச் பண்ணிடுச்சு. பார்க்கலாம் இந்த மந்த் வந்து மேலே வந்ததுதானா இது வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற செக்டாராக இருக்கும். இந்த சிஐபி லெவலுக்கு மேலே வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு பிஎஸ்சி பேங்க் வீக்லி. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நல்ல மூமெண்ட் இருந்தாலும் இருக்கலாம். ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் ஆஸ் லைக் ப்ரைவேட் பேங்க்ஸ் அது பெருசாக வந்து ஆட்டோ செக்டார் வந்து இந்த 20 SMA கீழே போயிருக்கு. இது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 40க்கு மேலேயும் போகல, வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆட்டோ செக்டார் எப்படி இருக்குன்னு. மெட்டல் வந்து 60க்கு மேலேயே இருக்குது. 60க்கு மேலேயே சப்போர்ட் எடுத்தால் மந்த்லி ஸ்ட்ராங்காக இருக்கும். வீக்லி பாருங்கள், மற்ற எல்லா செக்டாரும் 40 கீழே 40 கிட்ட போயிருக்கு. வீக்லியில் எல்லாமே 40 கீழே போயிருக்கு. இது மட்டும் பாருங்கள் 20 SMAல ஹோல்ட் ஆயிருக்கு. 40 கீழே டச் பண்ணல. அட்லீஸ்ட் RSI பாதி 50 கூட வரல, நல்லா மேலேயே இருக்கு. மேபி இந்த செக்டார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்டாராக இருக்கலாம். டெய்லியில் வந்து இந்த 20 SMAக்கு இன்னும் மேலே போனால் இது வந்து மெட்டல் வந்து நல்ல ட்ரேடிங்க்கு நல்ல செக்டார் இருக்கலாம். ஐடி செக்டார் நல்லா பாருங்கள். ஐடி செக்டார் வந்து மந்த்லி வந்து 40க்கு லைட்டாக கீழே டச் பண்ணிட்டு மேலே டர்ன் ஆகுது. ஜஸ்ட்டு இந்த ஒரு ரெட் கேண்டல் இதுக்கு மேலே போயிடுச்சுனாவே நமக்கு வந்து இதில் வந்து பையிங் ஜோன் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கான சான்ஸ் எதில் பார்க்கலாம்னா வீக்லியில் பாருங்கள். வீக்லி இந்த கன்சாலிடேஷன் கேண்டலுக்கு மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 3 கேண்டல்ஸ்க்கு தாண்டி போய் 3 வீக்ஸ் உடைய கேண்டலை வந்து கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து நல்ல வந்து நமக்கு வந்து வேல்யூ பையில் ஃபஸ்ட்டு செக்டாராக நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஐடி செக்டாரு எல்லாமே பார்க்கலாம் ஒரு ஸ்டாக்ஸாக. டெய்லியில் பாருங்கள் ஸ்குவீஸ் நெக்ஸ்ட் டே இங்கே மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஸ்குவீஸ் பிரேக் அவுட் ஆகிடும். இந்த இடத்த ஒரு முறை மேலே போய் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஸ்குவீஸ் பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா, அடுத்து மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மோஸ்ட்லி இந்த முறை ஆகுன்னு தான் நினைக்கிறேன். நமக்கு சப்போர்ட் ஜோனு ப்ளஸ் வந்து வீக்லியில் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. 3 வீக்ஸ் உடைய ஹையை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஐடி செக்டார் வந்து வேல்யூ பையில் வந்து ஃபஸ்ட்டு செக்டாராக நமக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. இல்லைனா ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். இந்த அனலைசிஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு. இது வந்து பின்னாடி கூட உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இது மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டாப் டவுன் அப்ரோச்சில் போகும்போது உங்களுடைய அனலைசிஸ் வந்து 95% வந்து கரெக்டாக இருக்கும். 5% எதனா வந்து நியூஸ் மற்ற இதில் வந்து தப்பாக இருக்க சான்ஸ் இருக்கும். ஸோ டாப் டவுன் அப்ரோச்சில் நமக்கு வந்து ஐடி செக்டார் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ பை செக்டாராக இருக்குது. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பின்னாடி ஒன்று பார்க்கலாம். இன்ஃப்ரா வந்து ஒன்றும் பெருசாக இல்லை சைட்வேஸ். இது ஃபார்மா வந்து நல்ல புல்லிஷ் ஆகிறதுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் தேவை. பட் வந்து மற்ற செக்டாரை கம்பேர் பண்ணும்போது ஓகே. பிஎஸ்சி சேம் லைக் ஃபார்மா, கன்சியூமர் டியூரபிள்ஸ், எனர்ஜியும் வந்து எந்த சைடும் கன்ஃபர்மேஷன் தேவை. ரியாலிட்டி வந்து சப்போர்ட் எடுக்கல இன்னும். ஆயில் கேஸு எல்லாமே மிட்வேயில் இருக்குது. எஃப்எம்சிஜி ஃபஸ்ட்டு வரும்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் ஜோனுக்கு வர்ற மாதிரி தெரியுது. டாலர் இண்டெக்ஸ், டிஃபென்ஸ் செக்டார். டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 SMAக்கு மேலேயே வந்து இப்போதைக்கு இருக்குது மந்த்லியில். மற்ற எல்லாம் இது பண்ணால் RSI வந்து 40ல் பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டலுக்கு மேலே போச்சுன்னா டிஃபென்ஸ் செக்டார் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். அதுலேயும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ பையில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஐடி நல்லாயிருக்கும். டிஃபென்ஸ் இது ட்ரேடிங்க்கு வந்து நல்லா மெட்டல் செக்டார் வந்து நல்லாயிருக்கும். ஷார்ட் டேர்ம் உங்களுக்கு நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும்.
சரி, நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் வேகமாக பார்த்துடலாம். அவந்தி ஃபீட்ஸ் என்னாச்சுன்னு பார்க்கலாம். மந்த்லி ஸ்டில் கப் பேட்டர்ன் ஹோல்ட் ஆகுது. சின்ன சின்ன கேண்டல்லாம் வருது. இது வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இது ரெஸ்டிங் மந்த்தாக இருக்கலாம். இந்த மந்த் மேபி மூவ் ஆகலாம். பாருங்க, வீக்லி வந்து எவ்வளோ சைட்வேஸ் ஜோன் ரெஸ்டிங் இது. வீக்லி ஸ்டில் 40க்கு மேலேயே இருக்குது. எவ்வளோ தான் மார்க்கெட் இது பண்ணாலும் டெய்லி வந்து வீக்லி 60க்கு மேலே இருக்குது. டெய்லி வந்து 40க்கு மேலே இருக்குது, ஹோல்ட் பண்ணிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஸ்பீஸ் பிரேக் அவுட்டு, இங்கே ஒரு ஸ்பீஸு ஒரு பிரேக் அவுட்டு. இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் 950லேருந்து 1500 வரைக்கும் போயிருக்கு. அப்படி ஒரு 500 பாயிண்ட்ஸ் அதேமாரி வந்து இங்கே ஸ்பீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. மேபி இங்கேயும் வந்து மேலே போகலாம் சான்ஸ் இருக்கும், கீழே கூட போகலாம் சான்ஸ் இருக்கும். பட் வந்து R60க்கு மேலே போனால் நம்ம வந்து அக்ரெசிவாக பையிங் ஜோனில் பை பண்ணலாம். இது அவந்தி ஃபீட்ஸ் ஒரு நல்ல ஃபாஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக்காக வந்து அவந்தி ஃபீட்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து விஇடிஎல். விஇடிஎல்னா சொல்லுது மெட்டல் செக்டார் நல்லா இருக்கு. இந்த மந்த்லி அபவ் 60, வீக்லி கரெக்டாக பர்ஃபெக்டாக 60ல் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து அழகாக இருந்த ஸ்டாக் இது விஇடிஎல். நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம். ஓகே, இங்கே பாருங்கள், டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இங்கே வந்து மறுபடியும் டபுள் கன்ஃபர்மேஷன் ஆச்சு. இப்போ வந்து நல்லா மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ விஇடிஎல் வந்து இதுக்கு மேலே மறுபடியும் கிராஸ் பண்ணிச்சுன்னா 60க்கு மேலே நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பையிங் சைடில் யோசிக்கலாம் விஇடிஎல். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாக்கு பார்த்தோமோ சிஎஸ்பி பேங்க்கு. முன்னாடியே சொல்லியிருந்தாச்சு. சிஎஸ்பி பேங்க் வந்து மந்த்லி நமக்கு வந்து சேனல் பேட்டர்னில் இருக்குன்னு சொல்லியாச்சு. இங்கே சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது இந்த மந்த்து. பாருங்கள், வீக்லியில் அரசு ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு, வெரி குட் சைன். டெய்லியில் ஆர்எஸ்ஐ வந்து நிறைய முறை 40ல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு லோ ரிஸ்க்கு என்ட்ரி ஆகிருக்கலாம். கொஞ்சம் மேலேயே மூவ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த டார்கெட் நமக்கு வந்து இந்த சேனலுடைய இந்த எண்டு வச்சுக்கலாம். அப்படின்னா கூட உங்களுக்கு நியர்லி டபுள் ஆகும் இந்த ஸ்டாக்குடைய ரிட்டர்ன்ஸ். மந்த்லி வைஸ் சம் மந்த் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இங்கே மேலே போய் டபுள் ஆகலாம். சிம்பிளான ட்ரேடாக இருக்கும். நம்ம வந்து குயிக்காக வந்து ஐடி ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். எது இதெல்லாம் பெட்டராக இருக்குது அப்படின்னா நம்ம டெக் மகேந்திரா பார்க்கலாம். மந்த்லி மற்றெல்லாம் ஐடி ஸ்டாக்ஸு கீழே போச்சு. மந்த்லி இது வந்து மந்த்லிக்கு மேலே இருக்குது. ஸோ ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் இருக்கும். வீக்லி பாருங்கள், வீக்லி மற்றதெல்லாம் கீழே போனால் இது வந்து இங்கே வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஸோ டெக் மகேந்திரா இங்கே வந்து ஸ்பீஸ் பிரேக் அவுட் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு முறை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. இந்த முறை வந்து ஓப்பன் ஆகிருக்கு. மேபி இது வந்து ஸ்பீஸ் பிரேக் அவுட் ஆகலாம். பொலிஞ்சர் பேண்டு ஸ்பீஸ் பிரேக் அவுட்டு தெரியாதுன்னு வந்து நமக்கு சேனலில் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. வாட்ச் லிஸ்ட்டில் போய் பாருங்கள். மொமெண்டம் வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர்ஸில் இருக்குது பொலிஞ்சர் பேண்டு ஸ்பீஸ் பிரேக் அவுட்டுன்னு. அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் என்னாச்சுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு இன்னொரு சிக்னலும் வந்திருக்கு. இந்த இங்கே பாருங்கள், ருபீஸ் வந்து 95 டச் பண்ணிவிட்டு இப்போ 92.6ல் க்ளோஸ் ஆகிருக்கு. இது இன்னும் ஃபால் ஆக நம்ம மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே மூவ் ஆகலாம். ஸோ அதனால தான் அதையும் வந்து ஒரு இப்போ சப்போர்ட் எடுக்க காரணமும் அது ஒரு ரீசனாக வைக்கலாம். யூஎஸ்டிஐஎன்ஆர் வந்து நமக்கு நல்லாவே இருக்கு. கோஃபோர்ஜ் எப்பயும் டாப் டவுன் வச்சு மந்த்லி பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்து ஸ்பின்னிங் டாப்பை கிராஸ் பண்ணியாச்சு. மந்த்லி 40 சப்போர்ட்டு, வீக்லி இந்த லோவெல்லாம் கிராஸ் பண்ணி மேலே போயிட்டே இருக்கு. டெய்லியில் இது ஸ்பேஸ் பிரேக் அவுட்டே ஆகுது. இங்கே பாருங்கள், மேலே பொலிஞ்சர் பேண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக வைக்கலாம் கோஃபோர்ஜ். நெக்ஸ்ட் வந்து எல்டிஎம், எல்என்டி மைண்ட்ரி.
எப்பயும் டாப் டவுன் அப்ரோச் மந்த்லி 40 சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து இங்கே ஒரு ஃப்ளாக் அண்ட் போல் வந்து போலோடைய லோயர் இதில் சப்போர்ட் இருக்கு. லோயர் சைடு போலுடைய ஃப்ளாகுடைய லோயர் சைடில் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்குது. ஸோ இது வீக்லியில் பார்க்கலாம், வீக்லியில் எதனா மூவ் ஆயிருக்கான்னு. வீக்லி வந்து இந்த பாரை வந்து 4400க்கு மேலே கிராஸ் பண்ணால் இது வந்து வாங்கலாம். ஏன்னா இந்த கன்சால்டேஷன் இது வந்து பிரேக் பண்ணி மேலே போகும். இந்த நீட் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் தேவை. சேம் லைக் இது வந்து பொலிஞ்சர் பேண்ட் ஸ்கீஸ் ஓப்பன் ஆகலாம். ஓவரால் ஐடி செக்டார் வந்து சப்போர்ட் ஜோனில் இருக்குது. எல்லா ஸ்டாக்ஸ் வந்து சப்போர்ட் எடுக்குது. நமக்கு வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜி மந்த்லி 60 கிட்ட இருக்குது சப்போர்ட் ஜோன், சப்போர்ட் எடுக்கலாம். வீக்லி இது நல்லா கிராஸ் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ ஹெச்சிஎல் டெக்னாலஜி இதுவும் ஸ்கீஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே இது பிரேக் பண்ணால் நம்ம வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜியுமே வாங்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா செக்டாரும் அனலைஸ் பண்ணதில் என்ன தெரியுது, நம்ம செக்டார் வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு செக்டாரை ஐடென்டிஃபை பண்ண சப்போர்ட் ஜோன் இருக்குது. இப்போ ஸ்டாக்ஸ் வந்து சப்போர்ட் ஜோனில் இருக்குது. எல்லாமே வந்து வேல்யூ பையில் இருக்குது ஐடி செக்டார்ஸ்லாம் அப்படின்றது நமக்கு தெரியுது. இன்டலெக்ட் வீக்லி பர்ஃபெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட்டில் எடுக்குது. மந்த்லி இங்கே டபுள் பாட்டம் இருக்குது. இதில் வந்து வீக்லி வந்து இந்த லெவலில் கிராஸ் பண்ணால் நம்ம இதில் பை பண்ணலாம். ஸோ எல்லாமே நமக்கு டெக் மஹேந்திரா கோஃபோர்ஸ்லாம் வந்து சைன் கொடுத்துச்சு, மற்றதெல்லாம் சைன் கொடுக்குற மாதிரி இருக்குது. வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். இது வந்து 40க்கு மேலே கிராஸ் ஆகிருக்கு டெய்லி சார்ட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா எம்ஃபேசிஸ். ஏன் நான் வந்து டிசிஎஸ் எடுக்கலை, விப்ரோலாம் எடுக்கலைன்னா அதெல்லாம் இன்னுமே வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்மிங்கில் தான் இருக்குது. அது வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இன்னும் தேவைப்படும். எம்ஃபேசிஸ் மந்த்லி பர்ஃபெக்டாக 40ல் சப்போர்ட் எடுக்குது. வீக்லி இந்த பாரெல்லாம் கிராஸ் பண்ணியாச்சு. இந்த சின்ன சின்ன பாரை பாருங்கள், இது வந்து கிராஸ் பண்ணியாச்சு. இந்த க்ரீனுக்கு மேலே போனால் மறுபடியும் வந்து நம்ம எம்ஃபேசிஸுமே வந்து பை பண்ணலாம். இதுலேயும் ஸ்குவீஸ் பிரேக் அவுட் ஆகும். சேம் அங்கே இது போனால் இதுவும் வந்து மேலே பிரேக் அவுட் ஆகும். ஸோ இதுலேருந்து இந்த செக்டாரோடைய ஸ்டாக்லாம் ஐடென்டிஃபை பண்ணும்போது, அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, நமக்கு வந்து பி சாஃப்ட் மட்டும் பார்த்துடலாம் லாஸ்ட்டாக. ஏன்னா நம்ம முன்னாடிலாம் பி சாஃப்ட் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். மந்த்லி மறுபடியும் 40ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. வீக்லி பயங்கரமான ஒரு என்கல்ஃபிங் கேண்டல் 40க்கு மேலே போயிருக்கு. ஸோ இதுவுமே வந்து சப்போர்ட் ஜோன், பையிங் ஜோன். ஆல்ரெடி இந்த லெவலை பிரேக் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் வந்து இது பண்ணி மறுபடியும் ரீட்ரெஸ்ட் ஆகி கீழே ஃபெயிலர் ஆகி மறுபடியும் மேலே இப்போ போகுது. ஸோ இந்த டைம் இது மேபி பர்ஃபார்ம் பண்ணலாம் பி சாஃப்ட். இது இல்லாமல் ஒரு சில ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஜிந்தால் ட்ரில்லிங், பாருங்க, பயங்கரமான வால்யூம் இங்கே இந்த இடத்துல. இங்கே பாருங்க, இது என்ன கேண்டல் பேட்டர்ன். இப்போ எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் இது என்ன கேண்டல் பேட்டர்ன் சொல்லி எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை படிச்சிருப்பீங்க, இது என்ன பேட்டர்ன் சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். இந்த ஒரு பேட்டர்ன், இது என்ன பேட்டர்ன் சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க. ஸோ மந்த்லி 40 சப்போர்ட், வீக்லி இதுவும் 40க்கு மேலே இருக்குது. ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆகுது. இந்த கன்சாலிடேஷன் இதுக்கு மேலே போனால் ஜிந்தால் ட்ரில்லிங்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். இது பாருங்க, பர்ஃபெக்டாக டபுள் பாட்டம் இருக்குது. ஆர்எஸ்ஐ வந்து மந்த்லி 40 கிட்ட இருக்குது, டபுள் பாட்டம் இருக்குது.
ப்ளஸ் இந்த ஒரு கன்சாலிடேஷன் கேண்டில் வந்து கிராஸ் பண்ணி இப்போ வந்து மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கும் மேலே போச்சுன்னா இது வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். இந்த க்ரீனுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக இது வேல்யூ பையில் நமக்கு ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கும். அடுத்து மைன்டெக். மைன்டெக் இந்தியா மந்த்லி பாருங்கள். மந்த்லி வந்து பர்ஃபெக்டாக அங்கே டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம், இங்கே கூட ஒரு பாட்டம் வந்து வீக் இருக்குது. 40 சப்போர்ட் ப்ளஸ் ட்ரிபிள் பாட்டம். வீக்லியில் ஒரு க்ரீன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த க்ரீனுக்கு மேலே போனால் நம்ம பை பண்ணலாம். வெயிட் பண்ணணும், இதில் அவசரப்பட வேண்டாம். இதுவும் 40க்கு மேலே போயிருக்கு. 40க்கு மேலே போயிட்டு இங்கே ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்தாலும் இது லோ ரிஸ்க் என்ட்ரியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வேறு என்ன, இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, ஐடி ஸ்டாக்ஸு. உங்களுக்கு எந்த ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து நம்ம வந்து அந்த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணலாம். இதெல்லாம் இல்லைனா வந்து நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். வேறு இது கூட பெட்டராக ஒரு ஸ்டாக் கிடைக்கலாம். அந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். வேல்யூ பையில் வந்து இது நல்லாவே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த டைமு ஐடி செக்டார் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ பையில் வருது. நம்ம வந்து அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்த வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீன்றதையும் பார்க்கலாம், எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்கன்றது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.